ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? உலகத்துல இருக்கிற பெரும்பாலான மில்லேனியர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல லாம்போர்கினி காரை காட்டி ஷோ ஆஃப் பண்ற ஆளுங்களோ, இல்ல ஒவ்வொரு வாரமும் புது பிசினஸ லான்ச் பண்ற ஆளுங்களோ, இல்லனா எல்லா நியூ ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டு ஓடுற ஆளுங்களாவோ இல்ல. உண்மை என்னன்னா, அவங்க இதுக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட். நாமெல்லாம் ஒரு செகண்ட் கிளான்ஸ் ஆர் செகண்ட் தாட் கூட குடுக்காத மாதிரியான பிசினஸ தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. லைக் ஒருத்தர் லாண்ட்ரி பிசினஸ் பண்றாரு, இன்னொருத்தர் வாட்டர் சப்ளை பண்றாரு, வேற ஒருத்தர் மத்தவங்க குப்பைய வாங்குறாரு. இதுல இன்னும் சிலர் பார்க்கிங் லாட்ஸ மேனேஜ் பண்றாங்க அண்ட் வேறு சிலர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ ரென்ட்க்கு குடுக்குறாங்க. இதெல்லாம் கேட்க போரிங்கா இருக்கும். ஆனா இந்த போரிங் பிசினஸ் தான் ஒவ்வொரு மாசமும் லாக்ஸ் கணக்குல இன்கம ஜெனரேட் பண்ணுது. இதுல ரொம்ப ஃபன்னியான விஷயம் என்னன்னா, இந்த பிசினஸ் ஓனர்ஸ் யாருமே பெருசா வைரல் ஆகுறது இல்ல. ஏன்னா பணம் சம்பாதிக்கிற ஆளுங்க யூசுவலி கேமரா முன்னாடி வரமாட்டாங்க. பட் நவடேஸ் எல்லாரும் கூலா தெரியிற பிசினஸை தான் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பெருமைப்படுற மாதிரி இருக்கணும் அண்ட் சோஷியல் மீடியா ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா பணம் ஸ்டேட்டஸ்ல இருந்து வராது. பணம் வர்றது மக்களோட டெய்லி ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷனை கொடுக்குற ஆளுங்க கிட்ட தான். அதனால தான் இன்னைக்கு வெளிய பார்த்தா ரொம்ப ஆர்டினரியா தெரியிற ஆனா உங்க லைஃபையே மாத்தக்கூடிய 5 போரிங் பிசினஸ பத்தி பார்க்க போறோம். முக்கியமா பிசினஸ் நம்பர் 3யும் நம்பர் 5ம் இந்தியால ஆயிரக்கணக்கான பேர் ஹைப்பே இல்லாம கோடிக்கணக்குல சம்பாதிக்க யூஸ் பண்ற பிசினஸ். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கிளாமரஸ் பிசினஸ்க்கு காம்படிஷன் அதிகம். அதே போரிங் பிசினஸ்க்கு கஸ்டமர்ஸ் அதிகம். புது ட்ரெண்ட் வந்த உடனே ஆயிரக்கணக்கான பேர் அதுக்குள்ள குதிச்சிடுவாங்க. ஆனா குப்பைய கலெக்ட் பண்ற பிசினஸ ஸ்டார்ட் பண்ண யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதே போல வாட்டர் சப்ளை பிசினஸ ஸ்டார்ட் பண்றதுக்கும் நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த மாதிரி பிசினஸ்ல காம்படிஷன் கம்மி. சோ காம்படிஷன் கம்மினா ப்ராஃபிட் மார்ஜின் நிறைய நேரத்துல அதிகமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம். மக்கள் எப்பவும் எக்ஸைட்மெண்ட்டுக்கு பணத்தை செலவு பண்ண மாட்டாங்க. அதே நெசசிட்டி, அத்தியாவசியத்துக்கு தான் பணத்தை செலவு பண்ணுவாங்க. சோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த 5 ஐடியாஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். நம்பர் 1, லாண்ட்ரி பிசினஸ். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மார்னிங் ஆஃபீஸ்க்கு போற ஒருத்தர் நைட் டயர்டா வீட்டுக்கு வராரு. அவருக்கு துணிமணி வாஷ் பண்ண டைம் இருக்குமா? கண்டிப்பா இல்ல. இது முன்ன மாதிரி பெரிய சிட்டிஸ்ல மட்டும் இல்லாம சின்ன டவுன்ஸ்லயும் இப்ப மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்க. வொர்க்கிங் கப்பிள்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், டாக்டர்ஸ், ஹாஸ்டல்ஸ், ஹோட்டல்ஸ், ஜிம்னு இவங்க எல்லாருக்குமே லாண்ட்ரி சர்வீஸ் தேவைப்படுது. சோ நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலத்துல மக்களுக்கு ரொம்ப வேல்யூபிளான அசெட்னா அது டைம் தான். சோ ஒரு சின்ன டெய்லி ஹசில், அதாவது சின்ன தொந்தரவுனா கூட யாராவது அதை ஈஸி பண்ணி கொடுத்தா அதுக்காக சந்தோஷமா பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஜஸ்ட் 100 ரெகுலர் கஸ்டமர்ஸை அக்வயர் பண்ணினா அவங்க ஒவ்வொருத்தரும் ஆவரேஜா rupees 1500 மாசம் ஸ்பெண்ட் பண்ணினா உங்க மந்த்லி ரெவென்யூ வில் பி ரஃப்லி அரவுண்ட் 1.5 lakhs ஆகும். இதோட சேர்த்து ஹோட்டல்ஸ், ஹாஸ்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரியான கமர்ஷியல் கிளைண்ட்ஸை ஆட் பண்ணினா இந்த ரெவென்யூ இன்னும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா கமர்ஷியல் கிளைண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு வீக்கும் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் லாண்ட்ரி இருக்கும். ஒரே ஒரு நல்ல கமர்ஷியல் கிளைண்ட் கொடுக்குற இன்கம் சில ரெகுலர் கஸ்டமர்ஸோட இன்கம்க்கு ஈக்குவலா இருக்கும். இந்தியால ஆல்ரெடி நிறைய லாண்ட்ரி செயின்ஸ் இருக்கு. குரோர் கணக்குல வர்த்தான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த லாண்ட்ரி செயினோட ஓனர்ஸ் பத்தி நீங்க அதிகமா கேட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா அவங்க கேமரா மேல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் பிசினஸ் மேல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்க சர்வீஸும் குவாலிட்டியும் நல்லா இருந்தா, அதே சமயம் பிக்கப்பும் டெலிவரியும் கரெக்ட் டைம்ல நடந்தா, உங்க கஸ்டமர்ஸ் எங்கேயும் போகாம உங்க கூடவே தான் வருஷக்கணக்கா இருப்பாங்க. நெக்ஸ்ட், பிசினஸ் நம்பர் 2, வாட்டர் சப்ளை பிசினஸ். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் கூட தண்ணி இல்லாம யாராலையும் வாழ முடியாது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவோ ஆபீசர்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஃபேக்டரிஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே ஆர்ஓ வாட்டர் மேல தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமா டெய்லி ஆயிரக்கணக்கான லிட்டர்ஸ் வாட்டர் சப்ளை ஆகுது. ஸோ நீங்க ஒரு வாட்டர் பிளான்ட் செட் பண்ணி நல்ல டெலிவரி நெட்வொர்க்கை கிரியேட் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் ரெகுலரா இன்கம் ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த பிசினஸோட பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் என்னன்னா டிமாண்ட் எப்பவுமே குறையாது. ஏன்னா தண்ணிங்கிறது டெய்லி நெசசிட்டி. அதனால புது ஆர்டர்ஸ் ஆல்மோஸ்ட் டெய்லி வரும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஸ்மால் வாட்டர் பிளான்ட்ஸ் ஒரு நாளைக்கு 200ல இருந்து 1000 வாட்டர் கேன்ஸ் வரைக்கும் சப்ளை பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேனுக்கு ஜஸ்ட் 20 ருபீஸ் மார்ஜின் இருந்தாலும் உங்க மந்த்லி ப்ராஃபிட் மட்டும் சில ஆயிரங்களுக்கு மேல போகும். அதே கொஞ்சம் பெரிய ஸ்கேல பண்ணினா உங்க இயர்லி டர்ன் ஓவர் லேக்ஸ்ல இருந்து crores வரைக்கும் போகலாம். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா கஸ்டமர்ஸை நீங்க மறுபடியும் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண தேவையில்லை. இன்ஸ்டெட் அவங்களாவே ஒவ்வொரு வீக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்க குவாலிட்டியும் சர்வீஸும் கன்சிஸ்டண்டா மெயின்டைன் பண்ணினா பல கஸ்டமர் சில வருஷங்கள் ஆனாலும் சப்ளையரை மாத்த மாட்டாங்க.
அதனால தான் இந்த பிசினஸை ரொம்ப ஸ்டேபிள் பிசினஸா மாத்துது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிசினஸ் நம்பர் 3, பார்க்கிங் பிசினஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் பத்தி பார்க்கலாம். இங்க நீங்க எதையுமே மேனுஃபேக்சர் பண்ண மாட்டீங்க, எதையுமே செல் பண்ண மாட்டீங்க. ஆனா ஒவ்வொரு மாசமும் இன்கம் வரும். அதுதான் பார்க்கிங் பிசினஸ். டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், ஜெய்ப்பூர்னு ஆல்மோஸ்ட் எல்லா சிட்டிஸ்லயும், ஈவன் எல்லா பெரிய டவுன்ஸ்லயும் சரி, பார்க்கிங் ப்ராப்ளம் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகுது. பிகாஸ் வெஹிக்கிள்ஸ் கவுண்ட் அதிகமாகுது. ஆனா பார்க்கிங் ஸ்பேசஸ் அதே ஸ்பீட்ல இன்க்ரீஸ் ஆகல. ஸோ இந்த கேப் தான் இந்த பிசினஸோட பிக்கெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்ககிட்ட ரோட் சைடில் கமர்ஷியல் ஸ்பேஸ் இருந்தாலும் சரி, ஆர் மார்க்கெட் பக்கத்தில் எம்டி பிளாட் இருந்தாலும் சரி, இல்லை பிஸ்னஸ் ஏரியாவில் வேக்கன்ட் லேண்ட் இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு ஒரு கோல்டு மைன் மாதிரி மாறலாம். டெய்லி பார்க்கிங், மந்த்லி பார்க்கிங் பாஸ், கார்ப்பரேட் பார்க்கிங், ஈவென்ட் பார்க்கிங்னு இதில் இன்கம் ஏர்ன் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா சில பிளேசஸ்ல 30ல இருந்து 100 வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணினாலே எவ்ரி மந்த் நியர்லி a lakh வர ரெவென்யூ ஜெனரேட் பண்ணலாம். இதுல பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இன்வென்டரி இல்ல, மேனுஃபேக்சரிங் இல்ல, ஜஸ்ட் நல்ல ஸ்பேஸும் நல்ல மேனேஜ்மெண்ட்டும் இருந்தா மட்டும் போதும். ஸோ இந்த சிஸ்டம் ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா புது கஸ்டமர்ஸ் டெய்லி வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெஹிக்கிளை சேஃபா பார்க் பண்ண ஒரு பிளேஸ் கண்டிப்பா தேவை. நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது பிசினஸ் நம்பர் 4, பெஸ்ட் கண்ட்ரோல் பிசினஸ். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு நாள் வருமா, அதாவது வீட்டில் காக்ரோச்சே இருக்காதுன்னு, ஷாப்ஸில் ரேட்டே இருக்காதுன்னு, ஆர் டெர்மைட்ஸ்னு சொல்கிற பிரச்சனை கம்ப்ளீட்லி டிஸப்பியர் ஆகிடுமா? ப்ராபப்ளி இல்லை. அதாவது இந்த ப்ராப்ளம் எப்போவுமே இருக்கும். ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கான சொல்யூஷனை கொடுக்குற பிஸ்னஸும் நடந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பெஸ்ட் கண்ட்ரோல் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. ஜஸ்ட் கொஞ்சம் ட்ரைனிங், ப்ராப்பர் எக்யூப்மெண்ட், சேஃப்டி மெஷர்ஸ் அண்ட் கொஞ்சம் மார்க்கெட்டிங்னு இவ்வளோ இருந்தாலே போதும். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ட்ரஸ்ட். ஏன்னா மக்களுக்கு யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்கள தான் வீட்டுக்குள்ளேயும் கடைக்குள்ளேயும் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சேஃபாக ப்ரொஃபஷ்னலாக சர்வீஸ் கொடுத்தா அப்பார்ட்மெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், வேர் ஹவுசஸ்னு எல்லாருமே உங்கள் ரெகுலர் கஸ்டமராக ஆகிடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் 3 to 6 monthsக்கு ஒரு டைம் சர்வீஸ் புக் பண்ணுவாங்க. அதாவது ரிப்பீட் பிஸ்னஸ். இங்கே ரிப்பீட் கஸ்டமர்ஸ் அதிகமாக இருந்தால் உங்கள் மந்த்லி இன்கம் ஸ்டேபிளாகவும் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபைனலாக பார்க்க போகிறது பிஸ்னஸ் நம்பர் 5, ஸ்கிராப் அண்ட் வேஸ்ட் கலெக்ஷன் பிஸ்னஸ். மற்றவங்க குப்பையே உங்களுக்கு இன்கம் ஆகும்னு சொன்னால் அது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக தான் இருக்கும். ஆனால் ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி தான் உலகத்தில் இருக்கிற பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரீஸில் ஒன்று. லைக் பேப்பர், பிளாஸ்டிக், அயன், காப்பர், அலுமினியம் அண்ட் எலக்ட்ரானிக் வேஸ்ட்டுன்னு இந்த எல்லாத்துக்குமே மார்க்கெட் வேல்யூ இருக்கு. அதனால தான் நாம யூஸ் இல்லைன்னு தூக்கி போடுற பொருள் வேற ஒரு பிஸ்னஸ்க்கு அது வேல்யூபிளான ரா மெட்டீரியலாக இருக்கு. ஸோ அதுக்காகவே நிறைய ஸ்கிராப் டீலர்ஸ், ஃபேக்ட்ரிஸ், ஆஃபீஸஸ், அப்பார்ட்மெண்ட், சொசைட்டிஸ் அண்ட் ஷாப்ஸ்ல இருந்து ஸ்கிராப்பை கலெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அதை கேட்டகரி வைஸ் சார்ட் அவுட் பண்ணி ரீசைக்ளிங் யூனிட்ஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. இதை பார்க்கும்போது ப்ராஃபிட் மார்ஜின் சின்னதாக தெரியும். ஆனால் இந்த பிஸ்னஸோட சீக்ரெட் இஸ் வால்யூம். எஸ், 1 கிலோல வர சின்ன ப்ராஃபிட் ஆயிரக்கணக்கான கிலோஸ்ல அது மல்டிப்ளை ஆகும்போது அதுவே பெரிய இன்கமா மாறிடுது. அதனால தான் நிறைய ஸ்கிராப் டீலர்ஸ்க்கு இங்க பல கோடிகள் வர்த் உள்ள ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. உண்மையாவே இது பார்க்க சிம்பிளா தெரிகிற பிசினஸ் தான், ஆனா சைலண்டா பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ற பிசினஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 பிசினஸ்லயும் காமனா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? இந்த மாதிரியான பிசினஸஸ் உலகத்துல எதையும் மாத்தல. லைக் ஏஐ கிரியேட் பண்ணல, ராக்கெட்டை பில்ட் பண்ணல. ஆனா இது பண்ணது ஒரே ஒரு விஷயம்தான். அது மக்களோட ஒரு டெய்லி ப்ராப்ளமை ஹானஸ்டா, கன்சிஸ்டண்டா சால்வ் பண்ணுது. இதுதான் மில்லினியர் ஆகிறதோட பிக்கெஸ்ட் சீக்ரெட். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு மில்லினியர் லாண்ட்ரி ஓனர் இன்டர்வியூ கொடுக்கறத பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு வாட்டர் சப்ளையர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதையும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஒரு ஸ்கிராப் டீலர் வைரல் ஆகிறதையும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆர் ஈவன் ஒரு பார்க்கிங் லாட் ஓனர் மோட்டிவேஷனல் வீடியோஸ் போடுறதையும் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா மாசம் முடிஞ்ச உடனே அவங்க எல்லாரோட பேங்க் அக்கவுண்ட்லயும் இன்கம் கரெக்டா கிரெடிட் ஆகிடும். அதுதான் ரிச்சா தெரியறதுக்கும் உண்மையாவே ரிச்சா இருக்கிறதுக்கும் உள்ள பெரிய டிஃபரன்ஸ். ஸோ இதை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போரிங் பிஸ்னஸ் தான் ரொம்ப ஸ்டேபிள் பிஸ்னஸ். அந்த ஸ்டேபிள் பிஸ்னஸ் தான் காலப்போக்கில் ரியல் வெல்த்தை பில்ட் பண்ணும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புதுசாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுத்துருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயம் கமெண்ட்ல இந்த 5 போரிங் பிஸ்னஸஸ்ல உங்களுக்கு அதிகமாக பொட்டென்ஷியல் இருக்குன்னு தோன்ற பிஸ்னஸ் எதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் ஃபினான்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸை பற்றின வீடியோஸை பார்க்க நம்ம சேனலோட ஜாயின் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.